மதிய வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம ஆப்பமாவு அளவுகள் பார்க்கலாம். ஒரு அழாக்கு இட்லி அரிசி, ஒரு அழாக்கு பச்சை அரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாம். எந்த அழாக்கு அளந்தீங்களோ அதே அழாக்கில் 1/4 அழாக்கு உளுந்து, 2 டீஸ்பூன் வெந்தயம் இதை போட்டு நல்லா அலசி ஊற வச்சுக்கோங்க. எந்த அழாக்கில் அளந்தீங்களோ அதே அழாக்கில் 1/4 அழாக்கு அவல், உளுந்து தனியாக, அவல் தனியாக, அரிசி தனியாக, மூணுத்தையும் தனித்தனியாக ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் வெள்ளை அவல் தான் பண்ணணும். சிகப்பவலும் பண்ணலாம், ஆனால் வெள்ளை அவல் பண்ணால் இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்கு சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ 5 hours ஊறினதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் நீங்கள் சாயந்தரமாக ஊற வச்சு நைட் அரைச்சி காலையில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் அரைக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாலும் ஒரு லைக் தட்டி விட்டு போங்க. எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ மாவெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. நைட்டு நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா காலையில் சூப்பராக ஆப்பம், தேங்காய் பால், இல்லை ஆப்பம் வடகறி. இப்போ நான் சண்டேஸ்னால் ஆப்பம், ஆட்டுக்கால் பாயெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான் ஆப்பம் மாவு அரைக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க. ஒரு அழாக்கு இட்லி அரிசி, ஒரு அழாக்கு பச்சரிசி, அந்த அழாக்குலேயே 1/4 அழாக்கு உளுந்து, ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம், ஓகேங்களா? அதே மாதிரி அந்த அழாக்குலேயே 1/4 அழாக்கு அவல். இதுதான் மெஷர்மெண்ட். ஒரு 4 to 5 hours ஊற வச்சு நல்லா அரைச்சி, சாயந்தரமாக ஊற வச்சு நைட் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு சூப்பராக ஆப்பமாவும் ரெடி பண்ணிக்கலாம். ஊற வச்சு நல்லா எடுத்தாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். சூடாக ஆப்பம், சுட சுட ஆப்பம் மின்னி. இப்போ நான் ஆப்பம் சுட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆயில் வேணுன்னா போட்டுக்கலாம், வேணும்னா பிரச்சனை இல்லை. நான் லைட்டாக ஆயில் போட்டுக்கிறேன். சுட சுட ஆப்பம் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.